அண்ணா பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ படத்தில் எல்லாமே அதுலேயும் ரியலைஸும் பண்ணுறாரு. ஏன்னா வந்து ஆக்ஷனு அதெல்லாம் இல்லை, நல்லது பண்ணுறாரு. கூட உட்காந்த இடத்துல இருந்திருக்கு. பிரேக்குக்கே மொத்தம் 10 பேர் தான் பாத்ரூம் வெளியே வந்து மிச்செல்லாம் உள்ள தான் உட்காந்துருந்தாங்க. முதலமைச்சர் ஆகிட்டார், அதனால் வந்து மக்களுக்கு நல்ல பணி செய்யணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அண்ணனை வந்து விட்டு கொடுக்குறோம். மக்களுக்காக நாங்கள் அண்ணனை விட்டு கொடுக்குறோம். எங்கிட்ட இருந்து நாங்கள் மக்களுக்காக அண்ணனை விட்டு கொடுக்குறோம். கேரளாவோட அடாப்டட் சன்னு சொல்லுவாங்க விஜயை. பிகாஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாரும். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜயன் கேள்விப்படும் போது எங்களோட உயிர் போயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு ரசிகனாக நாங்கள் ஆசைப்பட்டது அவ்வளோதான். என்ன மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஆகிட்டு ஒவ்வொரு நல்லது செஞ்சுட்டு இந்த படம் பேசுகிறப்பையும் அவர் சினிமாவில் மட்டும் இல்லை உண்மையாகவும் இருக்காருன்றதை வந்து ஆரம்பத்துலேருந்து நான் அதுக்காக தான் இருந்தேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் நடித்து வெளியாகி இன்னைக்கு கடைசியாக ஒரு ஆட்டம் கொடுத்த படம் தான் அந்த ஜனநாயகன். போகிறப்ப எல்லோரும் அப்படியே ஆர்ப்பரிச்சு போகிறாங்க, வர்றப்ப வந்து கண் கலங்கி வராங்க. கடைசியான ஒரு ஆட்டம் தானே, எல்லோரையும் அழுக வச்சிட்டாரு. இன்று படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வரும் வாங்க. முடிச்சு விட்டார் போங்க. என்ன ப்ரோ பாருங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக அந்த படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துருச்சு. அந்த வகையில் சந்தோஷம் தான் எல்லாருக்கும். ப்ரோ உண்மையிலேயே படம் வேறு லெவல் ப்ரோ. நாங்கள் எதிர்பார்த்தது உள்ள தளபதி நடிச்சு வேறு மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே அவர் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் அண்ணனா எங்கள் அப்பாவா ஒரு ஸ்தானத்தில் அவர் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அவர் உண்மையிலே அவர் இந்த சினிமா விட்டு போகிறது உண்மையை ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் அழுக வச்சுட்டாங்க. கிளைமேக்ஸில் எல்லாமே கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். இந்த நாட்டுக்கு தேவையான படம், சூப்பர் படம். கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் பார்த்துருங்க. பிளாஸ்ட் சிஜி எல்லாமே சூப்பராக படம் நல்லா இருக்கு. நல்லா வச்சிட்டாங்க. எமோஷனல் ரியல் ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். படம் பயங்கரமாக இருந்துச்சு. எங்கள் அண்ணனோட கடைசி படம் இதோட முடிஞ்சுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதுக்கு வந்து இந்த படத்தை நிப்பாட்டினான்னு இன்றைக்கி தான் தெரியுது. 117 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 236 தொகுதி தான் இருப்பார். அண்ணன் அந்த மேலே இப்போ பார்க்கவே முடியாது. அண்ணனை அவ்வளோதான், இதுதான் கடைசியாக வர்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. சின்ன லாக் கூட இல்லை படத்தில். லியோட ரிலீஸ் ஆன படத்தை ஏன் பார்க்க போறீங்கன்னு கேட்டாங்க. இனிமேல் இந்த படத்தை உலகமே பார்க்க போகுது ப்ரோ. சூப்பர் படம், விஜய் படம் தான். பக்காவாக பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தரமா இருக்கு படம், தரமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. செலிப்ரேஷன் கிடையாது. தளபதிங்க எடுக்கப்பட்ட மக்களின் ஜனநாயகன் படம். தளபதிங்க சிறப்பான படம். உள்ளெல்லாம் படம் போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. படம் லீக் ஆன கூட நான் ஒரு சீன் கூட தியேட்டரில் வந்து பார்க்க. லாஸ்ட் படம் சரியான செலிப்ரேஷன் இருக்கு. தளபதிக்கு இந்த கூட்டத்தோட இந்த படம் ஓயாது. இந்த படம் ஏகப்பட்ட படம் ரீ ரிலீஸில் இருக்கு. அந்த படம் ரீ ரிலீஸ் வந்தாலும் இந்த செலிப்ரேஷன் இருக்கும். ஏகப்பட்ட படம் ரீ ரிலீஸில் இருக்கு. தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் யாருன்னு காட்டுவோம். தமிழ்நாட்டில் ரீ ரிலீஸ் படம் வந்தாலும் சிறப்பாக ஓட்டுவோம். ஆனால் தளபதி ஃபேன்ஸ் எங்ககிட்ட வச்சு இனிமேல் நான் எலெக்ஷன் முடிஞ்சு நிரந்தர தமிழ்நாட்டின் ஒரே முதல்வர் விஜய் ஸ்ரீ ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள் தான். சிஎம் படம் நல்லா இருக்கு. முதலமைச்சர் சிஎம் படம் நல்லா இருக்கு. நாங்கள் இருக்கிறோட எதுவும் பண்ண முடியாது. பார்க்கலாம். தளபதி படம் தான் ப்ரோ. சூப்பராக இருக்கு. கடைசியில் ஒரு அண்ணனோட எல்லா படத்தையும் ஒரு நாசம் பண்ணி கொடுத்தாங்க. இதில் அது கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு. படம் தவிர எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தளபதி தலைமைச் செயலகத்தில் இல்லை ப்ரோ, எங்கள் உள்ளத்தில் இருக்கார் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ எங்கள் உயிரே. ஒரிஜினல் டிவிக்கு நொறுக்கி விட்டாங்க அவங்க. சூப்பர். விஜய் நான் சப்போர்ட் எப்படி இருக்கு? ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எவ்வளோ தாமதமாக தள்ளி வந்திருந்தாலும் இந்த ஜனநாயகன் படம் ஒரு ரசிகனாக, ஒரு தொண்டனாக, ஒரு ஸ்க்ரீனில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜயன் கேள்விப்படும் போது எங்களோட உயிர் போயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு ரசிகனாக நாங்கள் ஆசைப்பட்டது அவ்வளோதான். எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் அவர் என்ட்ரன்ஸ்க்கு
ஒவ்வொரு படம் அப்போயும் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே விஜய் படம் வந்தால் மட்டும்தான் சைல்ட்ஹுட் எண்ட் ஆஃப் த இயர் எல்லாமே முடிஞ்சு பக்க வேதனையாக இருந்தாலும் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போக மனசே இல்லை. இனிமேல் அவர் இல்லாத ஒரு சினிமாவை எப்படி இருந்து நம்ம பார்க்குறதுன்னு யோசிக்க கூட முடியல. சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். அவர் போகிற ஷர்ட் வாங்கணும், அவர் போடுற மாதிரி கட்சி கலரில் போட்டோம், அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றது தெரில. ஆனால் ஒரு ரசிகனாக ஒரு முதலமைச்சராக அவரை உட்கார வச்சிட்டோம். மேலும் மேலும் அவருக்கு மக்கள் தேவைகளை சமமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், படத்தில் சொன்னது மட்டும் இல்லை, ரீல்லையும் சரி ரியலையும் சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரும் எல்லாருமே சமம் தான். டைட்டில் கார்டில் வந்துட்டு சிஎம் போட்டது எப்படி? ஆமாம், ரொம்ப ஒரு ரசிகனுக்கும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப தனி. அந்த ஒரு சந்தோஷம் ஒரு அடிமட்ட ஒரு தொண்டனுக்கும் ஒரு உண்மையான அணில் ஒரு ரசிகனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லும் போதே பாதி பேர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த ஒரு எமோஷ்னல் அது ஒரு ஹியூமன்ஸ்க்கு வருதுன்னா அது விஜய் மட்டும்தான். அவர் ஒரு எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு அண்ணன்ற ஒரு ஸ்தானத்தில் ரொம்ப அழகாக எங்களுக்கு இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபேமிலியோடு எல்லோரும் போய் பாருங்கள். இந்த ஒரு சீன் கூட எந்த இடத்துலையும் லேக் ஆகலை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் மெயினாக விஎஃப்எக்ஸ் தான். ஸ்க்ரீன் பிளே அழுது வந்ததுக்கு என்ன காரணம்? அவ்வளோதான். இவ்வளோ நாள் கொண்டாடி உற்சாகமாக கொண்டாடின ஒரு தலைவர் இனிமேல் அவர் திரையில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தத்தோடு தான் இருக்குது. இருந்தாலும் மேலும் மேலும் அவர் ரியல் லைஃப்பில் முதலமைச்சராக அவர் மக்கள் பணியில் ஈடுபடுவார்னு நாங்கள் நம்புகிறோம். சந்தோஷம். என்ன கேட்க வேணும், கடைசி படம் கேட்க வேணும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது. கொஞ்சம் வந்து இன்னும் நம்ம படம் நிறையா பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு மட்டும் எதாவது பண்ணாமல் நல்லா இருக்கும். கடைசி படம் கடைசியில் அழுக வச்சுட்டு இந்த நிமிஷம் இன்னொரு படம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் தோணும். ஆனால் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார். அதனால் வந்து மக்களுக்கு நல்ல பணி செய்யணுன்றதுக்காக நாங்கள் அண்ணனை வந்து விட்டு கொடுக்குறோம். மக்களுக்காக நாங்கள் அண்ணனை விட்டு கொடுக்குறோம். எங்கிட்ட இருந்து நாங்கள் மக்களுக்காக அண்ணனை விட்டு கொடுக்குறோம். வருத்தம் தான். எல்லாருமே நாங்கள் அழுது தான் வந்தோம் வழியை. இல்லை எல்லாம் காய்வுன்னு சத்தம் எல்லாம் போட்டுட்டு சத்தமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து அழுது சத்தமே இல்லை, அமைதி. இந்த மாதிரி ஒரு அமைதி எப்பயுமே நாங்கள் இருந்தது கிடையாது. அமைதி இருந்துச்சு. அது மட்டும்தான் அண்ணன் மக்களுக்காக வந்திருக்காரு. அதனால வந்து மக்களுக்காக அண்ணனை விட்டு கொடுக்குறோம். படம் அங்கே கேட்க வேணும், அண்ணனை பற்றி கேட்க வேணும். கடைசி படம் ஃபேர்வெல் படத்துக்கான எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்துச்சு. ஃபேர்வெல் படம்ன்றதுக்காக ஃபேன்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம குஷிப்படுத்தணுமோ ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. ஏ சர்டிஃபிகேட் இல்லை தேவைதான். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்சம் தேவைதான், கரெக்ட் தான். ஆனால் இவ்வளோ டிலே பண்ணி வந்திருக்கணுன்றது அவசியம் இல்லை. இல்லை அதெல்லாம் வந்து ஆரம்பத்தை அவ்வளோ கத்திட்டு கடைசியில் அப்படியே எல்லாரையும் சட் டவுன் ஆக்கி ஆரம்பத்தில் சவுண்டாக விடுற அமைதியாக வெளியே போகும் அப்படின்ட்டு கடைசியில் சீன் போட்டாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகிருக்கோம். சின்ன வயசுலேருந்து விஜயை பார்த்து வளர்ந்து இது பண்ணியிருக்கோம். கடைசியில் கத்திட்டே இருந்தாங்க. கடைசியில் இந்த இது போட்டாங்க லாஸ்ட் எல்லா படத்தையும் நடிச்சதை போட்டதுக்கப்புறம் அப்படியே மொத்த தேட்டர் சைலண்ட் ஆயிடுச்சு. அப்படி ஆகி போச்சு. அவ்வளோதான். இல்லை எல்லாரும் அழுதுட்டோம். அண்ணன் அழுதுட்டாப்புல எல்லாருமே அழுதுட்டோம். இப்போ போகிறாங்களே கத்திட்டு திருப்பி வரும்போது பாருங்க எப்படி வருவாங்க. அழுதுட்டு தான் வருவாங்க. கிளைமேக்ஸ் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்லேருந்து போடல. சினிமாலேருந்து எண்டிங் கார்ட்ஸ் போடுவாங்கல்ல, அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் நடிச்ச வர படம் வரைக்கும் எல்லாமே வந்து போட்டு இப்பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படி அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அண்ணனோட எல்லா படத்தையும் வந்து மேஷர் மாதிரி போட்டு அழுக வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. படத்துலேயே எண்டு கார்டில் அழுக வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோ இனிமேல் வந்து பார்த்து இந்த மாதிரிலாம் வந்து இனிமேல் வரமாட்டோம். அவ்வளோ முடிஞ்சு எங்களுக்கு. ரீரிலீஸ் வந்து வரும். எல்லா படமும் ரீரிலீஸ் படம் மாதிரி வராது. இந்த FDFS மாதிரி கொண்டாடுறது வந்து இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தம் தான். இல்லை ஒரு சீன் கூட பாருங்க. ஒரு சீன் கூட பாருங்க. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆனால் ஆக்டர் விஜய்னு வந்திருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் வந்ததால ஒரு மகிழ்ச்சியில் ஒன்று இருந்துச்சு. ஓகே, மற்றபடி நான் இனிமேல் வர்றது கடைசி FDFS தான். தேங்க்யூ. எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, மலையாளத்தில் லாங்குவேஜோட பேச தெரியாது. நான் கேரளான்னு ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. ஒரு 8 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். கேரளாவிலிருந்து மதுரை. ஆமாம், இங்கே தான் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கணும். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன சொல்றது தெரியல, சூப்பராக இருக்குது. அந்த வைபுக்காக தான் இல்லை கேரளாவில் ரிலீஸ் பண்ணலையா படம்? பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வைப் பண்ணணும்னு சொன்னா இங்கே கிளம்பி வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி. மதுரையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவன் படிச்சு கலெக்ஷன்
தான் படித்தேன். ஸோ அதனால இங்கே வந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் எஃப்டிஎஃப்ஸ்க்கு. சரி படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இப்போ என்ன சொல்றாங்க? எல்லாமே பிடிச்சிருக்கு. கடைசி வரும்போது எல்லாம் அழுதுட்டுலாம் அழுதுட்டேன். அது விஜயனோட லாஸ்ட் படம்னால ஒரு மாதிரி கஷ்டமா ஓ, அதனால தான் அழுதுருக்காங்க எல்லாரும். கேரளாவோட அடாப்டட் சன்னு சொல்லுவாங்க விஜய். பிகாஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாரும். அதான் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. கேரளாவில் தளபதி வெறியன் ப்ரோ என்றும் தளபதி வழியில் பெரிய லைஃப் அண்ணா பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ படத்தில் எல்லாமே அதுலேயும் ரியல் லைஃப் பண்ணுறாரு. ஏன்னா வந்து ஆக்ஷனு அதெல்லாம் இல்லை, நல்லது பண்ணுறாரு. படத்தில் வந்து அவராகவே எடுத்துருக்காரு. அவரை அச்சி வினோத்தை வந்து டைரக்ஷனே பண்ணல. எங்கள் அண்ணன் வந்து எடுத்து எங்கள் அண்ணன் வந்து கதையை சொல்லி இந்த காசு வச்சுக்கோ, எங்கள் படம் மட்டும் இந்த கதையை சொல்லிட்டேன், இவன் எடுத்தா நீ பார்த்துக்க, நான் நடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். விஜய் முழுக்க ஆமாம் ஒரிஜினல் லைஃப்பில் நடிச்சுக்க படத்தை காட்டிட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி வினோத் அவர் உண்மைக்குமே வினோத்தும் சரி அனிருத்தும் சரி பிஜிஎம்ல இருந்து அவர் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வேறு லெவலில் எடுத்திருந்தாரு. இடையில திடீர்னு பார்த்தா நம்ம ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரிலாம் இருந்துச்சு. இடையில அது ரோபோட்லாம் வந்து அதெல்லாம் உண்மையாக மாசாக பண்ணியிருந்தார். எந்த இடத்துலையுமே ஒரு என்னடா இது அப்படின்ற அண்ணன் இதை மாற்றி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணும். பிரச்சனையே இல்லை. ஒருத்தையும் கூட உட்காந்த இடத்துல இருந்திருக்கு. பிரேக்குக்கே மொத்தம் 10 பேர் தான் பாத்ரூம் வெளியே வந்து அஞ்செல்லாம் உள்ளே தான் உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம செலிப்ரேஷன் எல்லாமே சோழமணி சினிமாஸும் நமக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அண்ணன் படத்தை இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணால் பார்க்க விட்டதுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லுவேன். முக்கியமாக சோழமணி சினிமாஸ் எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் அவர் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நிறைய பீக் மூமெண்ட் இருந்துச்சு படத்தில். லைக் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லிட்டு ப்ளஸ் பீக் மூமெண்ட் ரெண்டும் சேர்ந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக ஒரு படம் சோஷியல் மெசேஜ் மட்டும் சொல்கிற படம் இருக்கும், பீக் மூமெண்ட் இருக்குது, கமர்ஷியல் இருக்கும். ரெண்டுமே சேர்த்து ஒரு படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதில் பார்த்துட்டு இதில் பாட்டும் இல்லாமல் இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இது ஒரு நார்மலாக ஹெச் வினோத் என்ன கமர்ஷியலாக கொடுப்பானோ அதுலேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் என்ன நடந்திருக்கு, நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு மெசேஜோட தான் படம் டெலிவர் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக விஜய்க்கு என்னெல்லாம் எபிக் மூமெண்ட்ஸ் இருக்கணுமோ அதே மாதிரி ஹெச் வினோத் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நல்லா ஒரு படத்தில் யார் அட்டாக் பண்ணிருக்காங்க? படத்தை யாரையும் அட்டாக் பண்ணி அது நீங்கள் படத்தில் பாருங்கள் இருக்கு. என்னென்ன இஷ்யூஸ் நம்ம ஸ்டேட்டில் இருக்கோ அதெல்லாமே டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். மேபி இருக்கலாம், அது ஒரு ரீசனாக இருக்கலாம், அந்த இதனால ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள், படம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. இல்லை நான் ஒன்று கூட பார்க்கல ப்ரோ, எதுவுமே பார்க்கல. நல்லா அந்த சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃபேனுக்கு ஒரு பக்கா படம். நீங்கள் எப்படி ஒரு ஃபேனுக்காக வந்து கோட் எடுத்தாங்களோ இது வந்து ஃபேனுக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்காது அந்தளவு. இதில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஃபேன் வைஸ் நீங்கள் வந்து திருப்தி ஆகாமல் போகவே முடியாது. கடைசியில் வர்றப்ப இன்டர்வியூ எடுப்ப சூப்பராக வரீங்க, வெளியே போ லாஸ்ட் டைம் படம் வெளியே போகிறப்ப எமோஷனாக தான் போவீங்க. ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. வச்சு ஒரு செதுக்கி இருக்காப்புல ப்ரோ. படத்துக்காக கதைக்காக வரல. எங்கள் அண்ணன் லாஸ்ட்டு படம் அதுக்காக வந்திருக்கு. பார்த்தாச்சு, தெய்வத்தை பார்த்தாச்சு, கதைக்காகலாம் வரல. அவர் எப்படி நடிச்சிருக்காரு, அந்த ஒவ்வொரு சீனும் வந்து ரசித்து பார்த்துக்காக நல்லா பண்ணிட்டாப்புல. எல்லாம் இப்போ தளபதி படம் முடிஞ்சா ஒரு காப்பராக வரும். இந்த படம் முடிஞ்சது எல்லாரும் அதுவே லாஸ்ட் படம் இனிமேல் ரிலீஸ் தான். இதே ரிலீஸ் தான் பார்ப்பாங்க. எல்லாருமே சைலண்டாக வர்றாங்களே, அதான் அழுவாங்க. அதான் சில பேரில் அதான் ஒரு அங்கேருந்து வரமோ நல்லா வர்றோம், ஜாலியாக வரும். உள்ளே வந்து லாஸ்ட் படம் அழுக வருது, இன்னும் அடிக்க மாட்டாப்புல. அடுத்து அப்புறம் நான் ரீலீஸாக ஓடிட்டே இருக்கு. திருப்பாச்சி வருது, அடுத்து ரீலீஸாக ஓடிட்டு இருக்கு. நீங்கள் படம் பார்க்க படத்தில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று வச்சுருந்தாங்க. கடைசியில் எண்டுன்னு சொல்லிட்டு பிகினிங் போட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் அண்ணன் நடிச்ச எல்லா படத்தோட அந்த ஒரு சீக்வன்ஸை எடுத்து அந்த ஒரு சாங் வந்திருக்கு, உள்ள உசுரே நீ கரையாத, அந்த சாங் அதில் போட்டு மேக்கப் பண்ணி ஒரு மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அது இது வந்து அந்த மொத்தமாக எல்லா படத்தையும் வச்சு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நேரம் என்ஜாய். காலிலேருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த அண்ணெல்லாம் பார்த்துருப்பாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வைப்பாக இருந்த பசங்க சடான்னு அந்த ஒரு இது வந்தோடனே அந்த ஒரு 4 நிமிஷம் அப்படியே தேட்டர் அமைதியாகிட்டாங்க எல்லாரும். எனக்கே ஒரு மணி கண்ணுலாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஓனா வரப்போ கடைசியாக செலிப்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் காலைல ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. திருப்பி வெளியே வரப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ண முடியுமா, காலைல 4 மணிக்கு எந்திரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஓப்பனாக சொல்லலாம் 10th பப்ளிக் பரிசை கூட நான் 4 மணிக்கு எந்திரிச்சது. நைட்டு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு காலைல 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சு இருந்து குளிச்சு 4 மணிக்கு இங்கே வந்து இதெல்லாம் இது பண்ணி இப்போ இங்கே வந்து இந்த ஒரு இது பசங்களை ஏற்றி வைக்கிறோம், இதை பார்த்துக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்றத விட அண்ணனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் முழுக்க இன்னொன்று என்னென்னா
இப்போ தான் தெரியுது படம் பார்த்தோன்னே ஏன் வந்து படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும்னு அண்ணன் ஆசைப்பட்டாரோ இல்லை அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு. முழுக்க கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்துருந்துச்சுன்னா 200 கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா முழுக்க இப்போ இத்தனை ஆண்டு காலமாக என்னென்ன இது நம்ம தமிழ்நாட்டில் சோதனைகள் நடந்துச்சோ அதை அப்புறம் எடுத்து காட்டுற விதமாக ஒன்று வச்சுருந்தாரு. இன்னொன்று ஆமாம், அரசியல் நம்ம இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் எடுத்துருக்காரு. பேசிக்காக ஓப்பன் டாக்காக உடச்சுட்ருக்காரு. அப்பேன் பாட்டேன் போட்டு நாங்கள் காலங்காலமாக 50 வருஷம் அரசியலில் இருந்தோம்தான் பிரகாசராஜ் சொல்கிறாரு. இவரும் ஒரு சாட்டை எடுத்து ஒரு இடத்துல அடிக்கிறாரு. நல்லது அரசியல் வாங்க டிஎம்கே ஓப்பனாக சொல்ல டிஎம்கே தாக்கியிருக்காங்க, ஏடிஎம்கே தாக்கியிருக்காங்க. எல்லாத்தையுமே பேசிக்காக சீமான அண்ணன் அந்த கட்சி கணக்கு சேர்க்காதீங்க. நீங்கள் ஏன் சேர்க்குறீங்க? ஆக்சுவலாக இன்னொரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருந்தாங்க அந்த படத்தில். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. என்னென்னா ஒரு சீனில் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒருத்தவங்க அப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. அந்த சீனில் அப்போ அண்ணன் உள்ளே போய் சொல்லுவார், இந்த மாதிரி இங்கே டச் பண்ணாங்கன்னா நீங்கள் அம்மாவோட போய் சொல்லுங்கள் அப்படின்றது. கண்டிப்பாக இதெல்லாம் படத்துக்காண்டி நான் அவர் சொன்னதுக்காண்டி எல்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக ஸ்கூலில் அம்மா அப்பாவை கண்டிப்பாக சொல்லி கொடுத்தாங்கன்னா சினிமாவில் சொன்னோம்னா அது கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். அதுவும் இல்லாமல் இவர் சொன்னார்னா கண்டிப்பாக எல்லாருமே, இப்போ நானே இருந்தாலுமே எனக்கு நாளை பண்ண அந்த நாளைக்கு என் ஒய்ஃபுக்கு அழகாப்பு இன்னும் அந்த 3 மாதத்தில் எனக்கு ஒரு குழந்தை, நானே என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி டச் பண்ணாங்கன்னா யாராக இருந்தாலும் அது வந்து நீ அம்மாட்டையோ அப்பாட்டையோ இல்லை அண்ணன்ட்டையோ யார்ட்டையோ சொல்லணும், தாத்தா பாட்டியோ யார்ட்டனாலும் சொல்லணும் அப்படின்ற ஒரு அந்த மெசேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே லைட்டாக ஒரு மாதிரி எமோஷனாக இருக்குது. இல்லை அவ்வளோதான். இந்த அடுத்த ஷோக்கு புக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் விடிஞ்சேன் ஈவினிங் என் வீட்டில் ஃபங்க்ஷன் ஒய்ஃபுக்கு அழகாப்பு இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நாளைக்கு வரைக்கும். ஆனால் என் வீட்டில் சண்டை போட்டு நான் அந்த படத்துக்கு வந்திருக்கேன். கடைசி படம் நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபுமே காலைல சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கடைசியாக அந்த ஒரு இன்னும் எமோஷனாக தான் இருக்குது. வேணாம் அழுதோம்னா அது வேணாம் போதும். தேங்க்ஸ்.